என் அன்பு பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஜேடி டைம்ஸ் ஜாஃபர்தீன் பேசுகிறேன். நேற்று கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் வட்டம் லால்பேட்டை நம்ம ஜாகிர் ஹுசேன் நகரை சேர்ந்த 3 சிறுவர்கள் ஆற்றில் குளிக்க போய் மரணமடைஞ்ச செய்தி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு துயரமான விஷயம். இதை கேட்டு நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போனேன். ஏன்னா இப்போ நான் மக்கால இருக்கேன், ஊர்ல இல்லை. எனக்கும் அதே ஸ்டேஜில் பசங்க இருக்காங்க. இது சம்பந்தமா இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப நாளா ஒரு தீர்வை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை யாரும் செயல்படுத்தலை. என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 80s 90s பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். அப்போ எல்லாருமே வெளியில போய் விளையாடுவோம், குளம் கொட்டை ஆறு அப்படின்ட்டு போய் நீச்சல்லாம் கற்றுக்குவோம். தெரியாதவங்க தெரிஞ்ச பசங்க தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ இந்த 2Kக்கு பிறகு பாருங்க, யாருக்குமே நீச்சல் தெரியாது. 90s 80s 100க்கு 90% எல்லாருக்கும் நீச்சல் தெரியும். ஆனா இப்போ இந்த பசங்களுக்கு 100க்கு 10% பேருக்கு தான் நீச்சலே தெரியும். அதுவும் கஷ்டம்தான். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன் பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷன்ல போய் படிக்க வைக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் போய் படிக்க வைக்கிறாங்க. இப்பெல்லாம் காசு கொடுத்து மதரசால டியூஷன் எடுக்கிறாங்க, இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இப்போ பைத்துல் மாலோ ஒரு ஜமாத்தோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி அவங்களுக்கு ஒரு கோச்சு ஒரு ட்ரைனர் போட்டு எவ்வளோ செலவழிக்கிறோம். அந்த ட்ரைனருக்கோ இல்லை கோச்சுக்கோ இல்லை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கோ மாதம் வந்தாங்க ஒரு 15 days உங்களுக்கு 1500 ரூபாயா, ஒரு 2000 1 மந்த்துக்கு இவ்வளோ கோர்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்பான்சர் பண்ணி அதை செஞ்சு அவங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஐடியாவை எல்லாரும் செய்யலாம். ஆனால் இதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய சிட்டி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி நிறையா ட்ரைனர் கோச்சர்லாம் இருக்குது. இந்த நடுநிலையான சில ஊர்களில் இந்த மாதிரி வசதிகள் இல்லை. இப்போ என்கிட்ட அதுக்கான ஒரு இடமோ இல்லை பொருளாதாரமோ இருந்தால் கூட நான் உடனே அதை செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனால் ஊர் ஜமாத்தார்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு பைத்துல்மாலை சேர்ந்தவங்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அதை பொறுப்பெடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி அதுக்கு ஒரு ட்ரைனரை போட்டு பசங்களை சேர்க்க சொன்னால் தாராளமாக சேர்ப்பாங்க. அது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பிஸ்னஸாகவும் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இதனால இன்னைக்கு நம்ம லால்பேட்டையில நடந்த இந்த மரணம் மட்டும் இல்லை, நீங்கள் செய்திகளை தொடர்ந்து படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 2 மரணமாவது இந்த மாதிரி நீச்சல் தெரியாம மரணிக்கிற செய்தியை நம்ம அன்னன்னைக்கு நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். பசங்க ஃபோன் பார்க்குறாங்க, வீட்டில் என்னென்னோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம சொல்லணும். பெற்றோர்கள் தான் எல்லாத்தையுமே பேசணும். எப்பா ஃபோனை வை, இந்த சாப்பிட்டியா, இந்த தண்ணி குடிச்சியா, யூரின் போனியா, எல்லாம் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுப்பா? நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் ஒழுங்குமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பசங்க மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிற பேச்சில் போய் அந்த குளத்து பக்கம் ஆற்று பக்கம்லாம் நிற்கிறாங்க. யாராவது சொல்ல போனா, அட ஏன் பாய் நீங்க போங்க பாய் அப்படின்னு சொல்லி வெட்டிடுறாங்க பசங்களே. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம், அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைச்சு அதுக்கு பே பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பே பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. மாதம் எவ்வளோ அப்படின்ட்டு எவ்வளோ டியூஷன்லாம் போகிறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour, ஒரு 1 month, அதிகபட்சம் ஒரு 2 month கூட அதிகமாக ஆகாது இதுக்கு. ஆனால் லைஃப் லாங்கு இதோட பயன். ஆனால் அதுக்கான முயற்சிகளில் நம்ம மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இது எடுக்கணும். எந்தெந்த ஊரில் ஸ்விம்மிங் பூல் இல்லையோ அந்த ஊர்லலாம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது போல இன்னொரு மரணத்தை நம்ம பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கான அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யார் யார் முயற்சி செய்யணுமோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் அதுக்கான பயனை கண்டிப்பாக தருவான். ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.